என் பேர் நாகமாணிக்கம். நான் வந்து வடவள்ளியிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் எல்இடி லைட்னிங் சிஸ்டம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹோம் வயரிங் இது மாதிரிலாம் வயரிங் அண்டு சோலார் ஃபோட்டோவோல்டிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் முடிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸில் வந்து மார்க்கெட் ரெக்யர்மெண்ட் இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு சிசிடிவி நாலேஜ் அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த டைம் வந்து வேறு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்கள பேஸ் பண்ணி நான் அந்த சிசிடிவி என்னோடய கஸ்டமர்கிட்ட சிசிடிவி ஆர்டர் எடுத்து அதை வந்து நான் வேறு ஃப்ரெண்டு மூலியமாக கோட் பண்ணி அதில் ஒரு கமிஷன் பேஸில் நான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த பீரியடில் எனக்கு டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்மளே படிக்கலாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து நான் சிசிடிவி டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அந்த பீரியடில் நான் வந்து இன்டர்நெட்டில் மோகன் ரேடியோ சர்ச் பண்ணி பார்த்ததில் வேறு சிப் லெவல்னு வேற ஒரு கம்பெனி மோகன் ரேடியோஸ் இருந்தது. ஸோ மோகன் ரேடியோஸ் சிலபஸ் பார்த்தேன். மோகன் ரேடியோஸ் சிலபஸ் பார்த்துட்டு நான் அங்கே கூப்பிட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணேன். அப்போ தான் அவங்க இந்த மாதிரி கோர்ஸை பற்றி சிலபஸ்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நான் ஒரு 2 months போக முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் நவம்பர் 30th நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்து ஒரு 1 weekலேயே எனக்கு வந்து ஒரு லீடு வந்தது. அந்த லீடில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் லீட்லேயே வந்து 13 கேமராஸ் ஆல்ரெடி வந்து 16 சேனல் டிவிஆர் இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சு ஆல்ரெடி பண்ணியிருந்ததில் ஒரு 4 கேமரா ஒர்க் ஆச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 12 கேமரா போடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இங்கே வந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது. அதாவது கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதை கிரிம்பிங் பண்ணுறது எப்படி, அதை வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி, ஸோ என்ன மாதிரி கேபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு மோகன் ரேடியோஸில் எனக்கு பேசிக்காக எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. இங்கே வந்து எனக்கு மெயினாக வந்து பார்த்தா ப்ராக்டிக்கல்ங்கிறது வந்து 80% ப்ராக்டிக்கலில் தான் இருந்தது. தியரிங்கிறது வந்து முதல்ல வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றி எல்லாமே எடுத்துட்டாங்க. நெட்வொர்க்கிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க. சுத்தமாக அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜே இல்லாமல் தான் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் என்ன, ஒரு ஐபி கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு அனலாக் கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு அந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து என்னோட ஃப்யூச்சர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ எனக்கு வந்து 100% கான்ஃபிடென்ட் இருக்குது. சாரி, ஒரு 70% கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் வந்து வெளியில் ஒரு இன்ஸ்டலேஷன் போனால் ஒரு நெட்வொர்க் கேமரா மொபைலில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு MIT மோகன் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் ட்ரைனிங் சென்டர். ஸோ இனி ஃப்யூச்சரில் வந்து நிறைய அட்வைஸும் கொடுத்துருக்காரு சார். அதாவது மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காரு. ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்னென்ன பிராண்டு எங்கே இருக்குது, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யார், என்ன மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் வந்து ஐடியா பண்ணிட்டு